வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே, துமினி ஏஐ லேர்னிங் சொல்யூஷன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வகுப்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படும் ஒரு முக்கியமான தலைப்பான கூட்டு வட்டி பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். சுலபமா மார்க் வாங்கக்கூடிய இந்த தலைப்புல மாணவர்கள் செய்யற பொதுவான தவறுகள் என்ன, அதை எப்படி சரி செய்யறது, இன்னைக்கு நாம 10 முக்கிய எம்சிக்யூக்களை தீர்க்க போறோம். அதுவும் நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க கொடுத்த வாக்குகளை வச்சு நாம பகுப்பாய்வு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட்டு வட்டி என்பது அசல் மீது மட்டுமல்லாமல் அந்த அசலுக்கு கிடைத்த வட்டியின் மீதும் வட்டி கணக்கிடப்படுவதாகும். இதுவே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு. இப்போது கூட்டு வட்டிக்கான சில முக்கிய சூத்திரங்களை பார்ப்போம். வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அமௌண்ட், அதாவது மொத்த தொகைக்கான சூத்திரம் A ஈக்குவல்ஸ் P ஆஃப் 1 + R/100 இதேபோல் அரையாண்டுக்கு ஒரு முறை என்றால் வட்டி விகிதத்தை பாதியாகவும் காலத்தை 2 மடங்காகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலாண்டுக்கும் இதேபோல்தான். இந்த சூத்திரங்களை நினைவில் கொள்வது மிகவும் அவசியம். சரி, நமது முதல் கேள்விக்கு செல்லலாம். 3 ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ₹93 எனில் அசல் எவ்வளவு? உங்களில் சரியாக 50% பேர் ₹3000 என்பதை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். இது சரியான பதில். இதற்கான சூத்திரம் வித்தியாசம் ஈக்குவல் டு P ஆஃப் R/100² இன்டு 3 + R/100. இதில் மடிப்புகளை பிரதியிட்டால் நமக்கு விடை ₹3000 கிடைக்கும். அடுத்த கேள்வி, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% அதிகரிக்கிறது. 2022இல் 44,100 எனில் 2020இல் எவ்வளவு இருந்திருக்கும்? இங்கே பாருங்கள், உங்களில் 50% பேர் 38,000 என்பதை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். ஆனால் அது தவறான பதில். நாம் பின்னோக்கி கணக்கிட வேண்டும். எனவே P ஈக்குவல் டு A/1 + R/100 என்ற சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். கணக்கிட்டால் சரியான விடை 40,000. மூன்றாவது கேள்வி, ஒரு தொகை 2 ஆண்டுகளில் ₹672ஆகவும் 3 ஆண்டுகளில் 714ஆகவும் மாறினால் வட்டி விகிதம் என்ன? பெரும்பாலோனோர் சரியாக 6.25% என்று பதிலளித்துள்ளீர்கள். அருமை. 3வது ஆண்டுக்கான வட்டி ₹714 - ₹672 = ₹42. இந்த வட்டி 2ஆம் ஆண்டின் மொத்த தொகையான ₹672 மீது கணக்கிடப்படுகிறது. எனவே R ஈக்குவல் டு 42/672 × 100 = 6.25%. கேள்வி 4, ₹12,000 ஆனது கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அது என்ன தொகையாக மாறும்? ஒரு தொகை இரட்டிப்பாக 5 ஆண்டுகள் ஆகிறது. 20 ஆண்டுகள் என்பது 4 முறை 5 ஆண்டுகள். எனவே தொகை 2/4, அதாவது 16 மடங்காகும். இறுதி தொகை ஈக்குவல் டு 12,000 × 16 = ₹1,92,000. 5வது கேள்வி, ஒரு தவணை முறை கணக்கு. ₹2,550 கடனை 4% கூட்டு வட்டியில் 2 சமமான ஆண்டு தவணைகளில் செலுத்தினால் ஒவ்வொரு தவணையின் மதிப்பு எவ்வளவு? இது போன்ற கணக்குகளுக்கு தற்போதைய மதிப்பு பிரசன்ட் வர்த் சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். P ஈக்குவல் டு X/1 + R/100 + X/1 + R/100². இதை தீர்த்தால் Xஇன் மதிப்பு ₹1,352 கிடைக்கும். 6வது கேள்வி, ₹10,000க்கு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு கிடைக்கும் தொகை எவ்வளவு? இங்கே காலம் பின்னத்தில் உள்ளது. முதலில் 2 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டு பிறகு மீதமுள்ள 3 மாதங்களுக்கு, அதாவது 1/4 ஆண்டுக்கு தனி வட்டி சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிட வேண்டும். உங்கள 83% பேர் சரியாக 12,402.50 என்று கண்டுபிடித்துள்ளீர்கள். மிகச்சரி. கேள்வி 7, ஒருவர் ₹4,000 கடனை 15% கூட்டு வட்டியில் வாங்குகிறார். ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் ₹1,500 செலுத்துகிறார். 3ஆம் ஆண்டின் இறுதியில் கடனை முழுமையாக அடைக்க அவர் எவ்வளவு செலுத்த வேண்டும்? ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் வட்டியை கூட்டி செலுத்திய தொகையை கழிக்க வேண்டும். இந்த படிநிலைகளை பின்பற்றினால் இறுதி பதில் ₹874,750 கிடைக்கும். 8வது கேள்வி, ₹1,200க்கு 10% வட்டி விகிதத்தில் ஒரு வருடத்திற்கு தனி வட்டிக்கும் வட்டி அரையாண்டுக்கொரு முறை கூட்டப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ₹120,
அரையாண்டு கூட்டு வட்டியில் மொத்த தொகை 1323 ரூபாய், அதனால் வட்டி 123.30 ரூபாய். வித்தியாசம் 123 மைனஸ் 120 3 ரூபாய். 9வது கேள்வி. ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 8 மடங்காகிறது. அதே தொகை 16 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகளாகும்? 3 ஆண்டுகளில் 8 மடங்கு என்றால் 1 + r/100³ 8. இதிலிருந்து 1 + r/100 2. அதாவது வட்டி விகிதம் 100%. தொகை 16 மடங்காக, அதாவது 2 × 4 மடங்காக மாற 4 ஆண்டுகள் ஆகும். கடைசி கேள்வி. 5000 ரூபாய்க்கு 4% வட்டி விகிதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு ஆண்டு மற்றும் அரையாண்டு கூட்டு வட்டிகளுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன? ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டால் கூட்டு வட்டி 304 ரூபாய், அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டால் கூட்டு வட்டி 306.04 ரூபாய். வித்தியாசம் 2.04 ரூபாய். இப்போது கூட்டுவட்டி கணக்குகளில் நாம் பொதுவாக செய்யும் தவறுகளை பார்ப்போம். பலர் அவசரத்தில் கூட்டுவட்டிக்கு பதிலாக தனிவட்டி சூத்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். அரையாண்டு காலாண்டுக்கு வட்டி விகிதத்தையும் காலத்தையும் மாற்ற மறக்க வேண்டாம். அடுக்குக்குறி கணக்கீடுகளை கவனமாக செய்யுங்கள். தேர்வில் நேரத்தை மிச்சப்படுத்த சில குறிப்புகள். 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான கூட்டுவட்டி மற்றும் தனிவட்டி வித்தியாசத்திற்கான சூத்திரங்களை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு தொகை இரட்டிப்பாகும் கணக்குகளுக்கு அடுக்கு விதியை பயன்படுத்தினால் எளிதாக விடை காணலாம். கடைசியாக, கேள்வியில் மொத்த தொகை கேட்கப்பட்டதா அல்லது வட்டி மட்டும் கேட்கப்பட்டதா என்பதை இருமுறை சரிபார்க்கவும். இன்றைய காணொளியில் கூட்டுவட்டியின் அடிப்படைகள், 10 முக்கிய MCQக்கள் மற்றும் தேர்வில் வெற்றி பெற உதவும் சில பயனுள்ள குறிப்புகளை பார்த்தோம். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இது போன்ற தினசரி பயிற்சி கேள்விகளை பெற எங்களது துமினி AI TNPSC மாஸ்டர் டெலிகிராம் சேனலில் இணையுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா இந்த எண்ணிற்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம துமினி AI சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.